மச்சான் இது 5 மார்க் क्वेश्चनடா. கரெக்ட்டா சொல்றேனானு மட்டும் பாருடா. ஃபர்ஸ்ட் types of skin, ஓகேவா? Normal, oily, dry, combination and sensitive. These are determined by factors like sebum production, oyoyo, water, water content, and sensitivity to external factors. அப்புறம் ஒரு ஸ்கின் டைப்புக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணு. Normal skin, neither too oily nor too dry with a smooth texture and visible pores. Oily skin. ஐயோ மறந்து போதுடா படிக்கிறதெல்லாம். அதுக்கு ஒழுங்கா படிக்கணும். டேய் நான் நல்லா தாண்டா படிச்சேன். ஐயோ நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்குடா. அரியர் வைக்காம எப்படியாவது பாஸ் பண்ணணும் மச்சான். அதெல்லாம் பாஸ் ஆயிடுவடி. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இப்போ ஒழுங்கா நீ வீட்டுக்கு கிளம்பு. அங்க போய் ஃப்ரீயா உட்காந்து படி. இப்படி அடி ரோட்ல ஒரு கடைக்கிட்ட உட்காந்து படிப்ப? வீட்டுக்கு போனா உன்னை பார்க்க முடியாதே. ஒரு நாள் பார்க்கலனா இன்னும் குறைஞ்சிட மாட்ட. ஐயோ நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கறடா. நீ இப்ப என் பக்கத்துல இருக்கியா? உன்னை பார்த்துட்டே நான் படிச்சிருவேன். இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு வெச்சுக்கோயேன், உன்னை பார்க்க கூட முடியாதனால அப்புறம் படிக்கவே முடியாதுடா. உன் நினைப்பாவே இருக்கும். அடியே உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கா படிடி. முடியலடா, புரிஞ்சுக்கோ. நான் என்ன வேணும் நான் படிக்காம இருக்கேன்? சத்தியமா சொல்றேன். இப்ப நான் உன்னை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போன 2 நிமிஷம் கூட ஆகாது. ஐயோ ஆதி என்ன பண்றான்னு தெரியலையே, அவனை பார்க்கணும் போல இருக்கேன். என் மைண்ட் ஓகிட்டே தாண்டா வருது. அப்புறம் எங்கிட்ட நான் படிக்க? இல்ல உன்னாலதான். அடிச்சு பிச்சு போடுவேன் பிச்சு. சரி வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீடியோ கால் பண்ணு. என்ன பார்த்துட்டே படி, ஓகே? அப்படிங்கற மச்சான் ஷூர் தானே? அப்புறம் நீ பாட்டுக்கு கால் வந்துருச்சு, நான் பேசிட்டு அப்புறமா கால் பண்றேன்டினா சொல்லி கட் பண்ணிட்டு போயிட மாட்டியே? சத்தியமா பண்ண மாட்டேன். எனக்கு நீயும் முக்கியம், உன்னோட கரியரும் முக்கியம். ஏற்கனவே நான் சொன்னதுதான், கேர்ள்ஸ் எப்போதும் இண்டிபெண்டா இருக்கணும். அதுக்கு உனக்காக நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன். சரி. இந்த ஆடி எங்க போனா? கரெக்ட்டா அவனை ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்தோம். எங்க இருக்கா? அங்க உட்கார்ந்திருக்கானா? இந்த நிம்மதி கூட தானே உட்கார்ந்திருக்கான். ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு பாப்போம். கண்டிப்பா இவங்க அந்த பிரெக்னன்சி மேட்டரை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் போட்டு காட்டி இந்த நிம்மதியோட முகத்திரைய கிழிக்கிறேன். ஹெடி ஏதாவது சாப்பிடுறியா? சாப்பிட்டுட்டு போறியா? சாப்பிடுறேன்டா. என்ன சாப்பிடலாம்? வாட்டர்மெலன் இருக்குடி, சாப்பிடுறியா? வேணாண்டா, எனக்கு ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குடா. புளிப்பா சாப்பிடணும் போல இருக்கா? ஹெடி பிரெக்னெண்டா இருக்க மாதிரி நடிச்சிட்டு தானே இருக்க. இன்னமும் உண்மையா பிரெக்னெண்டா இருக்க மாதிரி புளிப்பா சாப்பிடணுங்கிற? டேய் எனக்கு உண்மையாவே ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குடா. ஐ மீன் நம்மளுக்கு அப்பப்ப தோணும்ல ஏதாவது ஒரு டேஸ்ட்ல சாப்பிடணும்னு, அப்படி. ஓ அப்படியா? நான் கூட பயந்துட்டேன். சரி என்ன சாப்பிடுற சொல்லு. பைனாப்பிள் சாப்பிடுறேன். ஓகே அப்புறம்? போதும்டா, இப்போதைக்கு அது போதும். சாப்பிட்டுட்டு பசிச்சதுன்னா பப்பாளி சாப்பிட்டுக்கிறேன். பைனாப்பிள் ஓகே, பப்பாளி பிடிக்குமாடி? ரொம்ப பிடிக்கும்டா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஃப்ரூட். அப்போ சரி இரு நான் சொல்றேன். தம்பி பைனாப்பிள் ஒண்ணு பப்பாளி ஒண்ணுப்பா. சரிங்கண்ணே எடுத்துறேன். ஐயோ ஏதாவது பேசுங்கடா. நான் வீடியோ எடுக்கலாம்னு ரெக்கார்ட் பண்ணாதான் அத பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க. இப்போ என்னத்தை எடுக்கிறது? இதுங்க ரெண்டு உட்கார்ந்து பப்பாளி பழத்தையும் அன்னாசி பழத்தையும் திங்கிறதெல்லாமா நம்ம வீடியோ எடுக்க முடியும்? நிம்மதி இப்ப என்ன சாப்பிடுறா? பப்பாளியும் அன்னாசி பழமுமா? ஸ்வேதா உனக்கு சூப்பரான கண்டென்ட் அமைஞ்சிருக்குடி. பப்பாளி பழத்தையும் அன்னாசி பழத்தையும் யாராவது பிரெக்னெண்டா இருக்கும்போது சாப்பிடுவாங்களா? மச்சான் சீக்கிரம் சாப்பிடுறீ, வீட்ல கொண்டு போய் விடுறேன். ஒழுங்கா உட்காந்து படி. அப்ப வீடியோ கால்? ஐயோ பண்றேன்டி, சீக்கிரம். ஓகே. சாப்பிடுறீ, பிரெக்னெண்டா இருக்கேன்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. நல்லா சாப்பிடு. இத அப்படியே வீடியோ எடுத்து கொண்டு போய் கனி ஆண்டி கிட்ட காமிக்கிறேன். அப்புறம் நீ யாரு என்னன்னு அவங்களுக்கும் புரியட்டும். போதும்டா, நிறையவே சாப்பிட்டுட்டேன். சரிடி, இப்படியே வீட்டுக்கு போய் படிக்கணும். சீக்கிரமா படிச்சுட்டு சீக்கிரமா தூங்கு. காலையில எப்போதும் போல பஸ் ஸ்டாப்க்கு வந்து நில்லு, உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நாளையில இருந்து எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணு. அரியர் இல்லாம பாஸ் பண்ணாதான் கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். டேய் மச்சான் செம்ம ரைமிங் டா. அரியர் இல்லாம பாஸ் பண்ணாதான் கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். சூப்பர்டா. அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் படிக்கிறேன்டா. எங்க வீட்ல கூட என்ன இப்படி படின்னு டார்ச்சர் பண்ணதில்ல. ஆனா நீ உன் கூட வெளிய டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் தான வந்தேன். ஏன்டா இப்படி பண்ற? ஏய் நான் என்ன நாளைக்கு அமெரிக்கா போறேனா? இல்ல பேச முடியாம பார்க்க முடியாத இடத்துக்கு போறேனா? இங்க பாரு, நம்ம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், எப்ப வேணாலும் பேசிக்கலாம். அதுவும் இல்லாம நீ அந்த பிரெக்னன்சி விஷயத்த சொன்னதுல இருந்து வீட்ல எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. நம்மளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. நம்மளுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ எப்போதும் 24 மணி நேரமும் என் கூட தான் இருப்ப. போதுமா? அது வரைக்கும் அது படி. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ படிக்கணும். உன் கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சது.
இங்க பாரு, வீட்டுக்கு போனோடனே அது இதையும் நினைச்சிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா உட்காந்து படிக்கிற. அப்படி படிக்கும்போது என் ஞாபகம் வந்ததுன்னா உடனே வீடியோ கால் பண்ணு, அட்டென்ட் பண்றேன். என்ன? ம் ஓகே மச்சான். சரி வா கிளம்பலாம். ம் ஓகேடா. ஆஹா, இந்த ஒரு வீடியோ போதுமே. பப்பாளி பழம் அன்னாசி பழம்னு வச்சு அமுக்குனில. இப்ப பாருடி, இத ஆன்ட்டி கிட்ட காமிச்சு உன்னை எப்படி கோத்து விடுறேன்னு பாரு. எந்த பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணும் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு பப்பாளி பழம், பைனாப்பிள், சிக்கன்னு எதையுமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே ஹீட்டு. அத சாப்பிட்டா சீக்கிரமாவே அபார்ஷன் ஆயிடும்னு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா தெரிஞ்சு நீ சாப்பிட்டிருக்கனா? நீ யதார்த்தமா தான் சாப்பிட்டிருப்ப. ஏன்னா நீ தான் பிரெக்னண்டா இல்லையே, அது எனக்கு மட்டும் தானே தெரியும். இப்போ ஆன்ட்டி கிட்ட எப்படி கோத்து விடுறேன்னு மட்டும் பாரு. என்னங்க என்ன கனி? என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கோவப்படாம கேக்குறீங்களா? நான் எப்பமா உன் மேல கோவப்பட்டிருக்கேன்? நீதான் அப்படி பேசுற. ஐயோ சரி இருங்க, நான் சொல்ல வரத கேளுங்க. இல்ல, இன்னைக்கு காலையில நிம்மதி வீட்ல போய் பேசணும்ல. ஆமா, அதுக்கு என்ன? இல்லங்க, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு முடிவெடுத்துக்கலாமா? ரொம்ப அவசரமா ஏதோ பண்ற மாதிரி தெரியுதுங்க. எது? ஆதி நிம்மதியோட கல்யாணமா? ம் ஆமாங்க. ஏ கனி, என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா புரியலையா? நிம்மதி இப்ப பிரெக்னண்டா இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலான்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. உடனே ஆதிக்கும் நிம்மதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் கனி. இல்லனா நிம்மதிக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். வெளிய எல்லாரும் என்ன பேசுவாங்க? ஐயோ, நீங்கெல்லாம் வேற மாதிரி யோசிக்கிறீங்க, ஆனா நான் வேற மாதிரி யோசிக்கிறேங்க. எனக்கு என்னவோ நிம்மதியா ஆதி கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவ்வளவா சரிப்பட்டு வரும்னே தோணலைங்க. இன்னுமோ மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குதுங்க. உனக்கு ஒத்துக்கலனா என்ன? ஆதிக்கு நிம்மதியை பிடிச்சிருக்கு, நிம்மதிக்கு ஆதியை பிடிச்சிருக்கு, அது போதும். என்னங்க, எனக்கு என்னவோ நிம்மதி மாசமா இருக்கானே தோணலைங்க. ஆன்ட்டி, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ஸ்வேதா ஆன்ட்டி, நீங்க இப்ப சொன்னீங்களே அதுதான் கரெக்ட். நிம்மதி உண்மையாவே பிரெக்னண்டா இல்ல ஆன்ட்டி. ஏமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? இதே எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருப்ப? ஆமா ஸ்வேதா, நீ வாயால சொன்னதுக்கெல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உன்னால நம்பி நம்பி நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஐயோ ஆன்ட்டி, நீங்க காலையில என்கிட்ட எதை சொல்லணும்னாலும் ப்ரூஃபோட கொண்டு வான்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் அவங்க 2 பேரும் பண்ண விஷயத்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆன்ட்டி. இதை விட ஒரு பெட்டர் ப்ரூஃப் கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க. ஸ்வேதா, என்னமா சொல்ற? நிம்மதி மாசமா இல்லங்கிறதுக்கான ப்ரூஃப எடுத்துட்டு வந்துட்டியா? குடு குடு குடு. இது மட்டும் கரெக்டா இருக்கட்டும், அந்த நிம்மதியை ஒரு வழி ஆக்கிடுறேன். குடுமா குடு. பாருங்க ஆன்ட்டி. அப்படி என்ன ப்ரூஃபா இருக்கும்? சபாஷ், அப்படி போடு. என்னங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்லங்க, இவன் நம்ம கிட்ட விளையாடிட்டா இருக்கானு. இங்க பாருங்க, வீடியோல எப்படி உட்காந்து பப்பாளி பழமும் அன்னாசி பழமும் தின்னுட்டு இருக்கானு. யாராவது மாசமா இருக்கும்போது அன்னாசி பழமும் பப்பாளி பழமும் திம்பாங்களா? ஆனா இவ திங்கிற பாருங்க. இதுக்குத்தான் நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். இவன் மாசமா இல்ல இல்லன்னு கேட்டீங்களா யாராவது? இங்க பாரு, கொதிக்கிற காஃபி எடுத்து உங்க 2 பேரும் மூஞ்சிலையும் ஊத்திடுவேன். ஒழுங்கா ஓடிருங்க. என்னங்க, ஏங்க? ஏண்டி, மாசமா இல்லாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் ஆடி? அங்கிள், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பிரெக்னண்டா இருக்கிறவங்க பைனாப்பிள் பப்பாயா எல்லாம் சாப்பிட கூடாது. சாப்பிட்டா ஹீட் அங்கிள். அது எல்லாருக்கும் கிடையாது. பாடி ஆல்ரெடி ஹீட்டா இருக்கிறவங்களுக்கு இல்லனா ஹீட்டான பொருள் ஒத்துக்காதவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லனா கூட நிம்மதி தெரியாம சாப்பிட்டுக்கலாம்ல. அவளும் சின்ன பொண்ணுதான், யாருமே சொல்லாம கூட இருந்திருக்கலாம். அங்கிள், இல்ல இல்ல, அவ வேணும் தான் சாப்பிட்டா. வேணும்னு எதுக்கு? குழந்தை அழிஞ்சு போகணும்னு சாப்பிட்டாளா? என்னங்க, அவ மாசமாவே இல்ல, அதனாலதான் அவ இதெல்லாம் சாப்பிட்டிருக்கா. 2 பேரும் பைத்தியம் புடிச்சுதான் அலைய போறீங்க. இதெல்லாம் ஒரு ப்ரூஃப்னு அவ வீடியோ எடுத்துட்டு வந்தானு நீயும் உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்காத. அப்படியே உனக்கு ரொம்ப டவுட்டா இருந்ததுன்னா கூகுள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை போட்டு பாரு. இல்லனா நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட பேசு. இருந்து நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு. அங்கிள், என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? ஆன்ட்டி, நீங்க எதுக்கும் நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட கேளுங்க ஆன்ட்டி. இல்ல ஸ்வேதா, ஃபேமிலி டாக்டர் கிட்ட இப்ப போன் பண்ணி கேட்க வேண்டாம். நாளைக்கு அந்த நிம்மதியை கூட்டிட்டு ஃபேமிலி டாக்டர் கிட்ட செக்அப்கே போவோம். சூப்பர் ஆன்ட்டி. அவங்க செக் பண்ணி சொல்லட்டும், அப்புறமா நான் நம்புறேன். எப்படியா இருந்தாலும் பிரெக்னன்ட் ஆன உடனே செக்அப்க்கு போகணும்ல, பாப்போம்.